ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம், எந்த டாபிக் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது டிஎன் பேங்கர்ஸ் சேனல் மூலியமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்னொரு ஆங்கிளில் சில சேனல்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் சேனல் இருக்கும், ஓகேங்களா? அவர் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்க்காக வீடியோ போடுவார். அவர் ஒரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். நான் கொடுக்கக்கூடிய இன்சைட்ஸும் நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸும் பாருங்கள். இன்னும் வேறு சில சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வச்சிங்களன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ண ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆப்டி ரீசனிங்க்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஸ் இதில் நிறைய இருக்குது ஆஸ்பிரண்ட். அந்த கடைசி அந்த பேங்கிங் ஆஸ்பிரண்ட் சேனலை பற்றியும் பார்க்கலாம். ரைட்டு, இப்போது இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் சரி எஸ்பிஐ கிளர்க்குக்கும் சரி ஒன்றா ஏன் ஒரே வீடியோவை போட்டிருக்கேன் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ்ன்னு இருக்கும் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்னில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிஓ அளவுக்கு பேங்கிங் கேட்க மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு பேங்கிங் இதில் கணிசமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 12 to 17 கொஸ்டின் உங்களுக்கு பேங்கிங்லேருந்து கேட்பாங்க. எப்படி 12 to 17 கொஸ்டின் பேங்கிங்லேருந்து கேட்பாங்க. மீதியெல்லாம் உங்களுக்கு அதர் டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. உதாரணத்துக்கு நேஷ்னல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 9 to 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. நேஷ்னல் அவேர்னஸ்லேருந்து ஸ்கீம்ஸ்லேருந்து ஒரு 5 to 6 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது மூணுத்திலையும் கம்பல்சரியாக இப்படி கேட்பாங்கன்ற அவசியம் கிடையாது. இப்போ எஸ்பிஐ கிளர்க்கில் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்குதா, ஒரு ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி 12 17 கேட்பாங்க. இன்னொரு ஷிஃப்ட்டில் நேஷ்னல் அவேர்னஸ்க்கு இது மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சில எக்ஸாமில் மிஸ்செலேனியஸ்க்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பட் போன வருஷம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஏப்ரலில் நடந்த எஸ்பிஐ கிளர்க் மட்டும் எக்ஸப்ஷனலாக பேங்கிங்குடைய கான்ட்ரிபியூஷனை யூஸ்ஃபுல்லாக கேட்குறத விட கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 3 ஷிஃப்ட் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி, ஓகேங்களா? 3 ஷிஃப்ட் நடந்துச்சு எஸ்பிஐ கிளர்க்கில். அந்த 3 ஷிஃப்ட்டில் ஒரு ஷிஃப்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, யூஸ்வலாக ஒரு ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் பேட்டர்னில் இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து 3 கொஷின், ரேங்க் அப்பாயின்மெண்ட்லேருந்து 3 கொஷின், ரேங்கிங் இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸாக கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தான் பேங்கிங்குடைய கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும். அந்த 12 17 கொஷின் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா டாப்பிக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கேட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க, ரைட்டுங்களா? அண்டு இது வந்து ரீசன்ட் மந்த்லேயே கேட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொரு ஷிஃப்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் டெப்த்தாக போகலை, ஆனால் ரொம்ப பழைய மந்த்ஸை கேட்டாங்க. கடைசி 3 மந்த்ஸ் கேட்காம கடைசி 8 மாதம் கவர் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இன்னொரு ஷிஃப்ட்டில் என்ன பண்ணாங்க, 8 மந்த்ஸு பட் கொஸ்டின் பேப்பர் ஈஸி. இன்னொரு ஷிஃப்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, பேப்பர் ரீசன்ட் மந்த்லேருந்து இன்டெப்த்தாக கேட்டுட்டாங்க, ஓகேங்களா? இப்போயும் நமக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் அப்படிங்கிறது டெப்த்தாக தான் அதாவது மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு மாதிரி தான் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஒவ்வொரு மந்த்ஸ் கவர் ஆகும், அதாவது ஒவ்வொரு பீரியட் கேப் கவர் ஆகும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஈஸியாக கேட்பாங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் டெப்த்தாக கேட்பாங்க. அது எந்த காம்பினேஷனில் நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் நம்ம இந்த ஆங்கிளில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கேட்டாலும் அந்த ஷிஃப்ட்டுக்கு தகுந்த பெஸ்ட் அட்டெம்ப்டை நம்மளால் கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஒவ்வொரு டாப்பிக்காக எந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட் இருங்க, 33 நாள் எஸ்பிஐ கிளர்க்குக்கு 33 நாள் எஸ்பிஐ கிளர்க்குக்கு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு 46 நாள் இருக்குது. இந்த டைமில் இனிமேல் படித்து கவர் பண்ண முடியுமானா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நேரம் இது சொல்கிறேன் அதை சொல்கிறேன் சொல்கிறதையே தவிர வெளியே விட மாட்டேங்களேன்ற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இனிமேல் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். சரி. முக்கியமான டாபிக் என்ன? பேங்கிங் அவேர்னஸ். பேங்கிங் அவேர்னஸ்க்குன்னு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் என்னன்னா, அப்பையர்ஸ் கிளவுட்ல மந்த்லி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்கும். அதில எம்சிக்யூ அண்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அத நீங்க ரெஃபர் பண்ணலாம். அதுக்கு மேல கன்டென்ட் அந்த காலம்க்கு மேல கன்டென்ட் இருக்கும். இத பார்த்துட்டு அங்க போய் அதோட ஸ்டாட்டிக்கும் பார்த்துக்கோங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஸ்மார்ட் கிடாவுல மந்த்லி பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிடிஎஃப்ப படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஸ்டடி ஐக்யூல இருக்கக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப். இந்த 3 தான் ஸ்டடி ஐக்யூ. இந்த 3ம் உங்களுக்கு நெறைய பேங்கிங் கொஸ்டின்ஸ கவர் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இத படிச்சா போதுமா சார் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எவ்வளோ படிச்சோம் அப்படிங்கிறத காட்டிலும், எவ்வளோ ரீகலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? நீங்க ரீசென்ட்டா நம்ம டெலகிராம் குரூப்ல கூட பார்த்துருப்பீங்க. அப்பையர்ஸ் கிளவுட்ல ஐபிபிஎஸ்பிஓல நெறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருந்துச்சு. இவ்வளோ கொஸ்டின்ஸ் வருமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதில கேட்டிருந்த அந்த 31 கொஸ்டின் கவர் ஆகுது. இல்ல 28 கொஸ்டின் கவர் ஆகுது அப்படின்னா, அந்த 28 கொஸ்டின்ல நம்ம படிச்சது ஒரு 20 தான் இருக்கும். ஓகேங்களா? அதில நமக்கு ஒரு 15 கொஸ்டின் கரெக்ட்டா ஞாபகம். நம்ம படிச்சது 20 கொஸ்டினா இருக்கும். கரெக்ட்டா ரிமெம்பர் பண்ணி 15 கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணாலே நம்ம அந்த எக்ஸாம கிராக் பண்ணிருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நம்ம நெறைய படிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும், நம்ம எவ்வளோ படிச்சோம் அப்படிங்கிறதுல, எவ்வளோ ரீகலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகேங்களா? இருக்கிற 8 மாசத்தையும் படிச்சுட்டு, 1 கூட ரிமெம்பர் பண்ணாம 4 மார்க், 3 மார்க் கூட எடுக்க முடியாம போன ஆஸ்பிரண்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். கம்மியா படிச்சுட்டு, அவங்க அதிகமா படிச்சவங்களோட அதிகமான மார்க் எடுத்தவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ பேங்கிங்ல நமக்கு அதிகமா கொஸ்டின் கவரேஜ் பண்றோமா? அதுக்கு இந்த அப்பையர்ஸ் கிளவுட் ஸ்மார்ட் கிடா ஸ்டடி ஐக்யூ. இதில ஒரு இப்போ அங்க 17 கொஸ்டின் பேங்கிங் ஏரியாவுல கேட்குறாங்கன்னா, இதில ஒரு 10லேருந்து 12 கவர் ஆயிரும். ஒரு 75லேருந்து 80% ஆஃப் பேங்கிங் கொஸ்டின் இந்த அப்பையர்ஸ் கிளவுட்ல கவர் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதில நமக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு தகுந்த மாரி நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகேங்களா? எதுவுமே படிக்காம போறதுக்கு, பிளைண்டா போறதுக்கு இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த டாபிக்ல இவ்வளோ கொஸ்டின் போடலாம் அப்படிங்கிற மாரி நம்ம போறது பெஸ்ட்டு. அதனால கண்டிப்பா இந்த பேங்கிங் அப்பையர்ஸ் கிளவுட்ல மந்த்லி வரக்கூடிய பிடிஎஃப்ப படிச்சிருங்க. அண்ட் இந்த பேக்கேஜ் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்பையர்ஸ் கிளவுட்லோ, ஸ்மார்ட் கிடாவுல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். பேங்கிங் பொறுத்தவரை என்னென்ன படிக்கணும் சார் அப்படிங்கிற டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐன்னு பிரிச்சு குடுப்பாங்க. செபி ஓகேங்களா? பேங்கிங்னா ஃபினான்ஷியலும் சேர்த்து சொல்றேன். ஃபினான்ஷியல் நியூஸஸ். ஃபினான்ஷியல் நியூஸஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. 2 கம்பெனிய வித்திருப்பாங்க. அது எக்கனாமி அண்ட் ஃபினான்ஷியல் எல்லாம் சேர்ந்து தான். ஒரு கம்பெனிய இன்னொரு கம்பெனி வாங்கியிருப்பாங்க. 2 கம்பெனி மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதில எவ்வளோ பிரைஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. எந்த கம்பெனிய வாங்குனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜிடிபி ப்ரெடிக்ஷன் அது எக்கனாமில வரும். ஓகேங்களா? ஃபினான்ஸ்ல இந்த மாரி இப்ப நான் சொன்னதெல்லாம் வரும். அப்புறம் இந்த நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ இவங்களுக்கு கீழ நெறைய இந்த யுபிஐ, அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அப்புறம் இந்த ரூபே கிரெடிட் கார்ட் இந்த மாரி கொலாபரேஷன் இதெல்லாம் வரும். அதையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் பேங்கிங்குள்ள வரும். இது இல்லாம தனியா இப்ப பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஸ்கீம் இல்லன்னா, ஒவ்வொரு ஆப் இல்லன்னா, ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு ஒரு ஆப் லான்ச் பண்றாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். உதாரணத்துக்கு ஐஸ்ட்ரீம், ஐபே அந்த மாரி ஒவ்வொரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் இல்ல. நானா சொல்றேன். ஒரு 4 ஆப் இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப பேங்க் ஆஃப் பரோடாக்கு பிஓபி வேவ்னு ஒரு ஆப் இருந்துச்சுல்ல. ஆப்ஷன்ல பிஓபி வேவ், பிஓபி பே, பிஓபி கலெக்ட் இந்த மாரி மல்டிபிள் ஆக்ஷன் இருக்கும். ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. பட் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா, பிஓபி வேவ்னு அட்டெண்ட் பண்ணிருவோம். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாங்க ஆப்ஷன் கன்ஃப்யூஷன் பண்ணிருவாங்க. நம்ம சாலிடா பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஆப் தான் லான்ச் பண்ணாங்க. கனரா பேங்க் இந்த ஆப் தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் தான் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா பேர் ஆப்ஷன்ல ஒரே மாரி இருக்கும். நம்ம சாலிடா படிச்சிருந்தா மட்டும் தான் அங்க கரெக்ட்டா ஆப்ஷன பார்த்து நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆர்பிஐ நியூஸ், செபி நியூஸ், ஃபினான்ஸ் நியூஸ், நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் அப்படி அந்த மாரி இண்டிவிஜுவல் ரெகுலேட்டரி பாடிஸ் அந்த மாரி நியூஸஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு, சைட் பை சைடா தனித்தனியா பேங்கிங் நியூஸும் நம்ம படிக்கணும்.
அப்போ தான் என்ன ஆகும், இந்த பேங்கிங்கில இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் கவர் ஆயிரும். அதுக்கு நீங்க எங்கேயும் தனித்தனியா போக தேவையில்ல. இந்த அஃபேர்ஸ் க்ளவுட்ல இருக்கக்கூடிய மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் அதிலேயே தனித்தனியா ஆர்பிஐ நியூஸ் தனியா, பேங்க் நியூஸ் தனியா, எக்கனாமிக் நியூஸ் தனியா வந்துரும் உங்களுக்கு. அதில கூட நீங்க படிச்சுக்கலாம். அப்புறம் எம்சிக்யூல வந்து Q&A எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஓகே ஓரளவுக்கு நீங்க பேங்கிங் ரெடி ஆயிருவீங்க. ஆனா பேங்கிங் மட்டும் படிச்சா போதுமா? அப்படின்னு கேட்டா போதாது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் சப்போர்ட் தான். இது வந்து பிஓ எக்ஸாம் கிடையாது. கிளர்க் எக்ஸாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலை. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? பேங்கிங்க இந்த மாரி இப்ப நான் சொன்ன ஆங்கிள் எல்லாம் படிக்கணும். என்ன பேங்க், எந்த கம்பெனி, யார வாங்குனாங்க, என்ன லான்ச் பண்ணாங்க, அந்த லான்ச் பண்ண டேட் என்ன? அதாவது மீன்ஸ் ஒரு ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கீம் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை இருக்கும். அந்த பீரியட் என்ன? அப்படிங்கிற மாரி எல்லாமே உங்களுக்கு அந்த அஃபேர்ஸ் க்ளவுட் கன்டென்ட்ல இருக்கும். அதில இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு படிங்க. அத படிச்சு அத ரீகலெக்ட் பண்ணி எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த பேங்கிங் பிடிஎஃப்ப படிச்சு முடிச்சுட்டு, அடுத்து நம்ம போகக்கூடிய டாபிக் நேஷனல் அவேர்னஸ். நேஷனல் அவேர்னஸ பொறுத்தவர எப்படி படிக்கலாம் சார் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ் ஒரு ஸ்கீம லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ வருது? யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ்? அவங்களுடைய தொகுதி என்ன? அப்படிங்கிறத படிச்சிருங்க. அந்த ஸ்கீமுடைய வேல்யூ என்ன? அந்த ஸ்கீம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரை டென்யூர் என்ன? உதாரணத்துக்கு 5 வருஷமா? 7 வருஷமா? அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஆல்ரெடி எப்பவோ ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்கீம் இருக்கும். 2020, 2022ல லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம, இந்த வருஷம் டெட்லைன் முடியிற மாரி இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கீம்ஸ ஸ்கீம்ஸ்ன்னு நேஷனலும் ஸ்கீம்ஸ் ஒண்ணா தான் வரும். ஓகேங்களா? ஆனா ஸ்கீம்ஸ நம்ம தனியா படிப்போம். உதாரணத்துக்கு நான் நேஷனல் சொல்றேன். 2யும் சேர்த்து தான் படிக்கணும். 2 ஒண்ணா தான் மிங்கிள் ஆயி வரும் அஃபேர்ஸ் க்ளவுட்ல. தனியா மந்த்லி பிடிஎஃப்ல தான் ஸ்கீம்ஸ்ன்னு தனியா குடுப்பாங்க. வீக்லிலாம் ஒண்ணா தான் இருக்கும். இந்த ஸ்கீம்ஸ இந்த ஸ்கீம்ஸும் முக்கியம் தான். 2 ஒண்ணாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்த்துக்கோங்க. ஸ்கீம்ஸு டென்யூர எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. புது ஸ்கீம், நியூ ஸ்கீம் ஒண்ணு இருக்கும். டென்யூர எக்ஸ்டெண்ட் பண்றது ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது 2மே நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? சம்மந்தமே இல்லாம 2020ல லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம அவங்க கேட்க மாட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த ஸ்கீம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டிருக்கும் நியூஸ் பேப்பர்ல, மீடியா இந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலலாம். ஸோ, அதனால தான் அந்த கொஸ்டின் நம்மகிட்ட கேட்பாங்க எக்ஸாம் ஹால்ல. ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்கீமு எந்த மினிஸ்ட்ரி கீழ லான்ச் பண்ணுச்சு? என்ன ஸ்கீமு யாருக்காக லான்ச் பண்ணப்பட்டது? உதாரணத்துக்கு வுமன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்கீம் இருக்கும். ஃபார்மிங் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் இருக்கும். ஃபைனான்ஸ் ரிலேட்டட், ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் இந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கும். எந்த மக்கள டார்கெட் பண்ணி அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க? என்ன அமௌண்ட்டு? அதோட டென்யூர் என்ன? அந்த மாரி இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸான விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ல கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? முக்கியமா இந்த டென்யூர்லாம் நமக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். எல்லாமே மார்ச் 30, 2030, 2040, 2050 நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் படிச்சிருப்போம். தெளிவா இந்த ஸ்கீம்ல இருக்கிறத மட்டும் இந்த மாரி பிரிச்சு இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, 1லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா இருக்குல்ல அதுல. அப்போ நம்ம கன்ஃப்யூஷன் இல்லாம அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு ஸ்கீம் இருக்குன்னா, இத பத்தி உங்களுக்கு எடுத்த உடனே டீட்டெயில்டா வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ் எல்லாம் ஆப்ஷன் பார்த்து ஞாபகம் வந்தா கூட ஓகே தான். ஆனா இந்த மாரி ஸ்கீம்ஸும், நேஷனல் அஃபேர்ஸும் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கொஸ்டின பார்த்தாவே நமக்கு அத பத்தின கம்ப்ளீட் ஐடியா நமக்கு கிடைச்சிடணும். கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சரி. நேஷனல் அஃபேர்ஸ் இன்னொரு டைப் எப்படி கேட்பாங்கன்னா, ஆம் இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏதோ ஒண்ணு லான்ச் பண்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து ஸ்டேட் நியூஸ்லயும் வரும், நேஷனல் நியூஸ்லயும் வரும். ஓகேங்களா? இது வந்து நேஷனல் அண்ட் ஸ்டேட்ஸ். அப்போ நேஷனல் அண்ட் ஸ்டேட்ஸ் 2 இடத்துலயும் இந்த ஜம்மு காஷ்மீர் கவர் ஆகும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டால கொண்டு வரப்பட்டதுன்னா, அது ஸ்டேட் நியூஸ். நேஷனல் கவர்மெண்ட்டால ஒரு ஒரு விஷயத்த அங்க பண்ணாங்கன்னா, அது நேஷனல் நியூஸ். அப்ப ஜம்மு காஷ்மீர பத்தி நீங்க ஒரு நியூஸ்ல படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அதோடைய கேப்பிட்டல், அதோடைய சீஃப் மினிஸ்டர். கேப்பிட்டல் கூட எங்கேயோ ஒரு எக்ஸாம்ல தான் கேட்பாங்க. கேட்பாங்க ஆனா கேட்டுருக்காங்க. 4, 5 எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நாகாலாண்டோட கேப்பிட்டல் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு உடனே ஞாபகம் வந்தத சொன்னேன். அப்புறம்
பஞ்சாபுடைய கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் ஆர்ஆர்பில. அப்ப சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. ரீசென்ட்டா அப்பாயின்ட்மென்ட் ஆன சீஃப் மினிஸ்டர் அப்டின்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான ஸ்கீம்னா, அந்த ஸ்கீம அவங்க கொஸ்டின்ல குடுத்துட்டு, அந்த அந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் யாரு? அந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கூட அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்ல அந்த ஒரு ஏதோ ஒண்ணு லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 5000 கோடியில ஒரு ஒரு பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜ், லாங்கஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்டின்ட்டு ஒரு இடத்துல லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல அது லான்ச் பண்ணாங்க? அந்த பிரிட்ஜோட லென்த் என்ன? அந்த பிரிட்ஜுக்கான அமௌண்ட் பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ? அண்ட் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் யாரு? அதனுடைய கவர்னர் யாரு? அதோடைய கவர்னர் யாரு? இது எல்லாம் படிக்கணும். தெளிவா பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு பிரிட்ஜ தான் ஒரு இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பிரிட்ஜ் இந்த இடத்துல நான் லான்ச் பண்ணாங்கன்னு ஒன்லைனரா படிச்சுட்டு போறது, மேலோட்டமா கவர் பண்றது. அதே இன் டெப்த்தா எப்படி படிக்கணும்? அந்த பெஞ்சோட லென்த் எவ்வளோ? அந்த பிரிட்ஜ் எந்த கம்பெனி இப்ப பிஆர்ஓ லான்ச் பண்ணுவாங்க, டிஆர்டிஓ இந்த மாரி மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி எந்த கவர்ன்மென்ட் கம்பெனி அதில இன்வால்வ் ஆயிருந்தா, இல்ல எல்&டி நெறைய இது மாரி பண்ணுவாங்க. யாரு இந்த மாரி விஷயத்த பண்றாங்க? அப்படிங்கிற அந்த கம்பெனி நேமு, அந்த ப்ராஜெக்ட் யாரு லீஸுக்கு எடுத்தாங்க? இந்த கொல்கத்தால கூட ஒரு கம்பெனி இருக்குல்ல. இந்த கப்பல் ஷிப்பிங் ப்ராஜெக்ட்டுக்காக. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இது ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட் இருக்குன்னா, அது சென்ட்ரல் ப்ராஜெக்ட்டா? ஸ்டேட் ப்ராஜெக்ட்டா? அப்போ அதோட சேர்ந்து நம்ம இந்த ஸ்டாட்டிக், அதோடைய டீட்டெயில்டு, அதோடைய பட்ஜெட் எல்லாமே நம்ம பார்க்கணும். மொட்டையா இந்த பிரிட்ஜ் இவங்க லான்ச் பண்ணுச்சு அப்படின்னு மேலோட்டமா படிச்சுட்டு போனா, அது கொஸ்டின்ல கேட்டா நமக்கு லக் இருந்தா ஓகே. அதுலருந்து உள்ள கொஞ்சம் போய் கேட்டா நம்ம மாட்டிப்போம். புரிஞ்சுதுங்களா? நீங்க இந்த நேஷனல் பேங்கிங் ஸ்கீம் இதுக்கு மட்டும் இப்ப நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க எல்லாமே. டெப்த்தா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் 30, 33 ஒரு 43 நாள் இருக்குல்ல. 43 எவ்வளோ சொன்னேன்? 46 நாளு. அப்போ நான் கண்டிப்பா 45 நாள். 1 மாசத்துக்கு 9 நாள் இருக்குன்னா கூட 5 மாசம் படிக்கலாம். ஆனா அப்படி படிக்கக்கூடாது. இதுல ஒரு 28 நாளு ஓகேங்களா? இதுல ஒரு 40 நாளு. அந்த மாரி தான் நம்ம ஒதுக்கணும். 28 நாள் படிக்க ஒதுக்கிட்டு, ஒரு 5 நாள் நம்ம என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். 5 நாளே பத்தாது. 1 மாசத்துக்கு 7 நாள்னா கூட 4 மாசம் கரண்ட் அஃபேர்ஸே நீங்க படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. எல்லாம் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அப்ப நேஷனல் நியூஸ எப்படி படிக்கணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு ப்ராஜெக்ட்னா, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் படிச்சிருக்கணும். ஸ்கீம்ஸும் எல்லாம் ஒண்ணா சேர்த்தி தான் சொன்னேன். ஸ்கீம்ஸ்க்கும் அதே மாரி தான். எந்த மினிஸ்ட்ருக்கு கீழ அந்த ஸ்கீம் இருக்கு, எந்த மினிஸ்டர் நேம் என்ன, அதோடைய பட்ஜெட், அதோட டென்யூர் இதெல்லாம் பார்க்கணும். ஸ்கீம்னா, அதாவது ப்ராஜெக்ட்னா, அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. இதுதான் நேஷனல் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் நேஷனல் பேங்கிங் ஸ்கீம் ஸ்டேட் நியூஸ்லேருந்து உங்களுக்கு 50%க்கு மேல கொஸ்டின்ஸ் கவர் ஆயிரும். அது வேணா நான் உங்களுக்கு கேரண்டி குடுக்க முடியாது. அவங்க எப்படினாலும் கேட்டுருவாங்க. நம்ம சொல்ல முடியாது. பட் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ வச்சு பார்க்கும்போது, இதுலருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா? நேஷனல் ஸ்டேட் பேங்கிங் ஸ்கீம்ஸ்லேருந்து உங்களால நெறைய மார்க் எடுக்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அதனால தான் நம்ம டெப்த்தா கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இதுதான். ஓகே. இதெல்லாம் நம்ம வந்து அஃபேர்ஸ் ஸ்டோர்லயே நான் படிச்சுட்டேன் சார். இந்த ரேங்கிங் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் இதுவும் நான் அஃபேர்ஸ் ஸ்டோர்லயே படிக்கணுமா? அப்படின்னா, உங்களுடைய டைம் அவைலபிலிட்டிய பொறுத்து உங்களுடைய சோர்ஸஸ டிசைட் பண்ணுங்க. இந்த மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ பொறுத்தவரை. ஏன்னா, இது நம்ம மேலோட்டமா படிக்கலாம். டெப்த்தா படிக்கிறவங்க டைம் இருந்தா டெப்த்தா படிங்க. மேலோட்டமா வீக்லி கேப்சூல் இல்லன்னா மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் படிச்சாலும் ஓகே தான். இல்ல நீங்க அதர் சோர்ஸஸ் லைக் அடா, அப்புறம் ஆம்பிசியஸ் பாபா, ஆம்பிசியஸ் ஃப்ரீ தான் அது. இவங்க வந்து கொஞ்சம் டேபிளர்லாம் போட்டு நீட்டா குடுத்துருப்பாங்க. இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் இவங்க ஓகே. அடா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பர்சித் பிடிஎஃப். அப்ப இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டாபிக் வைஸா கிடைக்கும். எக்ஸாம் பிடிஎஃப் சொல்லுவாங்க. அந்த மாரி கிடைக்கும். இவங்க எக்ஸாம் பிடிஎஃப் போடுறதில்ல. மந்த்லி பிடிஎஃப் வந்தது தானா. அடாவும், அப்பர்சித்தும் எக்ஸாம் பிடிஎஃப் விடுவாங்க. உங்களுக்கு அடாவுல ஃப்ரீயா இருக்கும். அப்பர்சித் பெய்டு தான். பட் டெலகிராம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வச்சிருந்தா கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கூட வாங்கிக்கோங்க. அப்ப இந்த பிடிஎஃப்ஸ்ல கூட நீங்க இந்த மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ கவர் பண்ணிக்கலாம். ஆனா, பேங்கிங், நேஷனல் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் நியூஸ நீங்க அப்பர்ஸ் க்ளவுட்லயோ, இல்ல ஸ்டடி ஐக்யூலோ, இல்ல ஸ்டடி ஐக்யூன்ற ஸ்மார்ட் கியூல படிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா. ஸ்டடி ஐக்யூல பேங்கிங் உங்களுக்கு அப்பர்ஸ் க்ளவுட்லயும் எஸ்கியூ படிக்க கஷ்டமா இருக்குன்னா, நீங்க ஸ்டடி ஐக்யூ போங்க. உங்களுக்கு எந்த சோர்ஸ் பிடிச்சிருக்கோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பர்ஸ் க்ளவுட் நெறைய கொஸ்டின் கவர் ஆகும். அடுத்து ஸ்மார்ட் கிடா
ஸ்டடிக்கும் நல்லா கவர் ஆகும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்கோங்க. பேங்கிங்க்கு நேஷ்னல் ஸ்கீமுக்கு நான் இப்போ சொன்ன அந்த மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் இல்லைனா ஸ்டடி பிடிஎஃப்லையோ உங்களுக்கு பிடிச்சதில் படிங்க. பட் நான் சொன்ன டேட்டாலாம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டடி பிடிஎஃப்ல எடுத்து நீங்கள் நேஷ்னல் படிச்சீங்க அப்படின்னா அதோடைய ஸ்டாட்டிக் அங்கே ஈஸியாக கிடச்சிரும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகே. இப்போ நம்ம சொல்லியாச்சு இந்த மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில் படிக்கிறோம். இப்போ இந்த டாப்பிக்கில் எப்படி சார் என்னென்ன ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்னத்தை நான் நோட் பண்ணணும், என்னென்னத்தை படிக்கணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பாருங்க. இப்போ ஒரு ரேங்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாப் 5 இந்த ரேங்கிங் சொல்கிறேன். ரேங்கிங்க்கு டாப் 5 படிக்கணும். ஓகேங்களா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஈஸியாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் 40 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40ல் 10 அவங்க ஈஸி கேட்டகரியில் வச்சுருப்பாங்க, 10 மாடரேட் கேட்டகரியில் வச்சுருப்பாங்க, 10 டெப்த் கொஸ்டின் இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த ஈஸி கேட்டகரியில் இந்த கொஸ்டினை ரேங்கிங்கை கொண்டு வராங்க அவங்க அப்படின்னா யார் இப்போ QS யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்குது அதில் யார் டாப்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஈஸி கேட்டகரி. அதையே அவங்க மாடரேட்டாக கேட்கணுன்னா டாப் 3 யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? டாப் 3 ஆர் டாப் 5ன்னு கேட்பாங்க. அவங்க கஷ்டமாக கேட்கணும்னு ஆரம்பித்தா கீழே இருக்கிறல யார் இந்த QS யூனிவர்சிட்டியில் டாப் 5ல் வரலை அப்படின்னு கேட்பாங்க. டாப் யார், டாப் 5 யார், டாப் 5ல் யார் இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ IISc பெங்களூரு அப்படிங்கிற ஒரு காலேஜ் இந்த கேட்டகரியில் டாப்பில் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கொஸ்டின்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. QS யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணோம். இது பழைய 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டா. இப்போ கரண்ட் டேட்டா என்னன்றதை நீங்கள் படிச்சுக்கோங்க. QS யூனிவர்சிட்டி ஏசியா, அப்புறம் ஏசியா கேட்டகரியில் விடுவாங்க, வேர்ல்டு கேட்டகரியில் விடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இது மாதிரி QS அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக சொன்னேன். இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் அந்த ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஆர்கனைசேஷன் அந்த ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணாங்க, அதில் டாப் யார், இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன, அது ஈஸி கேட்டகரி. இந்தியாவோட ரேங்கிங் டாப் யார், இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது கேட்டால் ஈஸி. டாப் 5 டாப் 3 கேட்டாக்கல மாடரேட். யார் இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இல்லை அப்படின்னு கேட்டால் கஷ்டம், டெப்த்து. ஓகேங்களா? ஸோ 5 ரேங்கிங்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் நம்மளால் போட முடியும். ஈஸி. டாப் யார், இந்தியாவோட ரேங்க் யார், ரிலீஸ் பண்ண யாரெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த டாப் 5 டாப் 3 தான் கொஞ்சம் ஒரு 2-3 ரேங்கிங் படித்தா பரவாயில்ல. நம்ம 50-60 ரேங்கிங் படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா பட் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஒரு 15லேருந்து 20 ரேங்கிங் இருக்கும். தனியாக நோட் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாளாக என்ன பண்ணிடுவேன்னா ஷார்ட்கட் போட்டுருவேன். QSக்குன்னா இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ வேர்ல்டு பேங்க் எதனா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை IMF எதனா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ண ஆர்கனைசேஷனோட சேர்த்து டாப் 5ல் இருக்கவங்களோட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளூ மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். டக்குன்னு அது ஞாபகம் வந்துடும் ஆப்ஷனை பார்த்தா. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரேங்கிங் நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லும் இந்த மாதிரி ஈஸி கேட்டகரி, மாடரேட் கேட்டகரின்னு பிரிக்கலாம். ஈஸினா உதாரணத்துக்கு ஃபிஃபா வேர்ல்டு கப் இப்போது யார் வின் பண்ணாங்க, அடுத்து ஃபிஃபா வேர்ல்டு கப் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு கப் யார் கிரிக்கெட்டில் வின் பண்ணாங்க, அடுத்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, டைரெக்டாக நம்ம படிச்சிருப்போம், நியூஸில் வந்திருக்கோம். அது வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின். இப்போது ரோஹித் சர்மா ஓகேங்களா டெஸ்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரிட்டையர் ஆகிட்டார். ஓகேங்களா? கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இவர் வந்து 3 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஓடிஐயில். ஓகேங்களா? ஓடிஐயில் 3 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கிரிக்கெட்டு என்னென்னு தெரியாத ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போது எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா 3 ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் நியூஸ். அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவிலையோ இல்லை ஏர் இண்டியா நியூஸ்லையோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அச்சீவ்மெண்ட்டு இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டான நியூஸ் இது அப்படிங்கிற மீனிங்கில் அது வந்து
கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ரோஹித் சர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருந்தா 200 ஓடிஐயில் அடித்த பிளேயர் யார் அப்படின்னு அவங்க கேட்டால் அது டெப்த்தான கொஸ்டின். ரோஹித் சர்மா ரீசெண்டாக ரிட்டையர் ஆனார் டெஸ்ட்டில், இல்லை ரிட்டையர் ஆனார் ஒன் ஆஃப் த ஃபார்மேட்டில் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டு அவர் எந்த ஃபீல்டை சார்ந்தவர், இல்லைனா ரோஹித் சர்மா எந்த ஃபீல்டை சார்ந்தவர் அப்படின்னு டேரெக்டாக கேட்பாங்க. கிரிக்கெட்டுக்கு நமக்கு தெரியும், இதே டென்னிஸ், டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி தெரியாத ஒரு பிளேயர் திடீர்னு எங்கேயோ போய் ஏதோ ஒரு லீகில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயரோட பேர், அந்த ஃபீல்டு என்ன அப்படின்னு அந்த பேரை கொடுத்துட்டு என்ன ஃபீல்டில் இருக்கான்னு கேட்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஐஏஎஸ்எஸ்எஃப் ஷூட்டிங் அப்படி நடக்கும். ஓகேங்களா? ஷூட்டிங் டோர்னமெண்ட்டு, அந்த டோர்னமெண்ட் எந்த ஊரில் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கார் ரேஸ் கூட அந்த ஊர் பேர்லேயே வந்துடும். ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நடக்குதுன்னா அந்த டோர்னமெண்ட் எந்த பிளேஸில் நடந்துச்சு அந்த மாதிரி கூட ஸ்போர்ட்ஸில் கேட்பாங்க. வின்னர் யார், ரன்னர் யார், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஹீரோ கப்புன்னு நினைக்கிறேன் இதில் பேட்மிண்டனில் பிவி சிந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் ஜெயிச்சிட்டாங்க. பிவி சிந்து தான் ஜெயிச்சாங்க. ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டோர்னமெண்ட், அது பேர் இந்தியாவுக்குள்ளே தான் வச்சாங்க. ஆனால் அவங்க கேட்டது என்ன தெரியுமா, அவங்க பிவி சிந்து தான் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணாங்கன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டு இவங்க டிஃபீட் பண்ணவங்க பேரும் கொடுத்துட்டு அவங்க எந்த ஊருன்னு கேட்டிருந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? வின்னர் பிவி சிந்து, ரன்னர்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேரையும் அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ரன்னருடைய ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, அதை ஒருத்தவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய கோல்டு மெடலிஸ்ட் யார், அதோடைய ரன்னர் யார், இது கோல்டு மெடலிஸ்ட் யாருன்னு கேட்டால் ஈஸி, அதோடைய ரன்னர் யார், அந்த ரன்னர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் அது என்னது, டெப்த்தான கொஸ்டின். புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸாமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரித்து தான் கேட்பாங்க. இப்போ இன்இக்வாலிட்டி இருக்குது, பசில் இருக்குது, அன்சர்டைன் நம்பர் ஆஃப் பசில் இருக்குது. இன்இக்வாலிட்டி ஈஸி, பசில் அதோட கொஞ்சம் கஷ்டம், அன்சர்டைன் நம்பர் ஆஃப் பசிலோ ஃப்ளோர் வித் பிளாட்டோ அதோட கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும் இல்லையா. ஒரே செக்ஷன் தான், எல்லாத்துக்கும் ஈக்குவல் மார்க் தான், ஆனால் லெவல் சால்வ் பண்ணக்கூடிய டைம் மாறுது இல்லையா, அந்த டிஃப்ரென்சியேஷன் தான் இங்கே. இந்த கொஸ்டினை எந்த கேட்டகரியில் மிங்கில் தான் எடுப்பாங்க. ஏதாச்சும் 10 கொஸ்டின் இந்த டாபிக்ஸில் ஈஸியாக இருக்கும், 10 கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஆங்கிள் எல்லாம் நம்ம படித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மேக்ஸிமைஸ் பண்ணலாம். அதிகமாக மார்க் எடுக்கலாம் கூட பாசிபிள் ஸ்கோரை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நான் இருக்கக்கூடிய 10 டாபிக் இருக்கா, 15 டாபிக் இருக்கா, எத்தனை டாபிக் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் எல்லாத்தையும் நான் மேலோட்டமாகவே படிச்சிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு 10 கொஸ்டின் அந்த மாதிரி மேலோட்டமாக கேட்டிருப்பாங்க. நம்ம சோர்ஸில் கவர் ஆனது அதுலேருந்து ஒரு 8 கொஸ்டின் கவர் ஆகிருக்கும். நமக்கு ஞாபகம் வந்து ஒரு 7, 6 கொஸ்டின் ஞாபகம் வந்திருக்கும். அந்த 6 கொஸ்டின் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் டெப்த்தாகவும் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதில் ஒரு 6 கொஸ்டின், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 12 மார்க்கு. அப்புறம் ஜென்ரலாக கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஜென்ரலாக கேட்பாங்க, அதில் ஒரு 2. ஸோ இப்படி தான் 6, 6, அங்கே ஒரு 2, ஒரு 14 மார்க். இப்படி தான் நம்மளால் சிஏல மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்கும் மேலோட்டமாக படித்தா ஒரு 10 கொஸ்டின் கவர் ஆகும். எல்லா டாப்பிக்கும் இன்டெப்த்தாக படித்தா அதில் ஒரு 10 கொஸ்டின் கவர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாட்டிக் பேங்கிங், அப்புறம் நம்ம சோர்ஸில் கவர் ஆகாத கரண்ட் அஃபேர்ஸ். இப்படி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பிரிப்போம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் பார்த்தாச்சு. அப்பாயின்மெண்ட் எப்படி சார் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? இப்போது ஐஓபி கேட்ட கொஸ்டினே எக்ஸாம் ஹாலில் போன வருஷம் ஐபிபிஎஸ் பிஓவில் ஏதோ ஒரு எக்ஸாமில் நான் பார்த்தேன். ஐஓபிக்கு எம்டி அண்டு சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஐஓபியோட எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் அது ஈஸி கொஸ்டின். ஆனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா? அவர் மிஸ்டர் ஏன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டர் ஏ அப்படிங்கிறன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ என்ன பண்ணார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ரோல் பண்ணியிருந்தாரு, வேற எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு கேட்டிருந்தாங்க. இப்போது எம்டிசிஓ மிஸ்டர் ஏ யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமானா சில பேர் தான் ஞாபகம் வச்சு எழுத முடியும். அது தனியாக அதுக்குன்னு படித்தவங்க மட்டும்தான் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அந்த மிஸ்டர் ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேயோ இல்லை பஞ்சாப் சிண்ட் பேங்க்லேயோ எம்டி சிஇஓ இருந்திருப்பார். இப்போ அவங்க
அவருடைய டென்யூர் முடிஞ்சதுனால கொஞ்ச நாள் சும்மா இருந்திருப்பார் ஒரு 3 மாசம். அப்புறம் இங்க ஒரு வேக்கன்ட் வந்திருக்கும். அங்க இவரு வந்து ஜம்ப் ஆயி வந்திருப்பாரு. அப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு மிஸ்டர் பி அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவருடைய டென்யூர் முடிஞ்சிருக்கும் இல்லையா? இவர ரீப்ளேஸ் பண்ணி தான் ஏ வராரு. அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். இந்த ஏ இதுக்கு முன்னாடி இப்ப பிஎன்பியோ, இல்ல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஏதோ ஒரு பேங்க்ல, இல்ல ஏதோ ஒரு வேற கம்பெனில கூட ஏதோ ஒரு டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ஐஓபி உடைய அப்பாயின்ட்மென்ட் தான். ஆனா, அதுல யார அப்பாயின்ட்மென்ட் பண்ணாங்க? யார ரீப்ளேஸ் பண்ணாங்க? அப்பாயின்ட்மென்ட் பண்ண ஆள் இதுக்கு முன்னாடி என்ன ரோல்ல இருந்தாங்க? இந்த மாரி 4 ஆங்கிள், 5 ஆங்கிள்லயும் பிரிச்சு படிச்சுட்டு, ஐஓபி உடைய ஸ்டாட்டிக்கும் படிக்கணும். அதோடைய கேப்பிட்டல் நம்ம ஊர் தான். ஓகேங்களா? ஐஓபி உடைய கேப்பிட்டல் யாரு? அப்ப எம்டிசிஓ தான் அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறதுனால எம்டிசிஓ ஓகே தேவை. வேற எதனான்னா அதோடைய ஸ்டாட்டிக்கும் படிக்கணும். இப்ப எம்டிசிஓக்கு பதிலா இப்ப சிஎஃப்ஓன்னு ஒரு ரோல் இருக்கு. அத அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த சிஇஓக்கு பதிலா சிஎஃப்ஓ அப்படிங்கிற ரோல்னா, அப்ப ஐஓபி உடைய கேப்பிட்டலோட சேர்த்து அதோடைய சீஃப் மேனேஜிங் டைரக்டரும் நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு, இதே அப்பாயின்ட்மென்ட் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஐஎம்எஃப் இது பேங்கிங்லும் கவர் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. நான் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 4 டைம் அதே கொஸ்டின் அதே ஆன்சர். ஓகேங்களா? ஒரே கொஸ்டின் அதுக்கு அதே ஆன்சர் தான். அதே திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஐஎம்எஃப் உடைய எம்டி சிஇஓ யாரு? அப்படின்ற கொஸ்டின். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா யாருக்கான லோன் மாதிரி எதனா குடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க கேட்டது ஐஎம்எஃப் உடைய எம்டி சிஇஓ யாரு? எம்டி சிஇஓ யாருன்னு ஆஞ்சலினா மார்க்ல ஏதோ அவங்க பேர் வரும். அந்த ஆஞ்சலினோன்ற வச்சு நான் போடுவேன். ஓகேங்களா? அதே கொஸ்டின் அதே ஆன்சர் 2, 3 வருஷத்துக்கு ரிப்பீட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்போ அதே மாரி தான் இப்ப. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சிஎஃப்ஓ இல்ல வேற ஏதாச்சும் சேர்மன் ரோல், ஏதா ஒரு சின்ன ரோல் கூட அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்கன்னா, அப்போ அதோடைய எம்டி சிஇஓ நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்கன்னா, அதோடைய சேர்மன் யாரு? ஆர்பிஐ உடைய சேர்மன் யாரு? ஆர்பிஐக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்றது எக்ஸிக்யூட்டிவ் தான். ஆனா நம்ம சேர்மன படிக்கணும். ஆர்பிஐ எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு? ஆர்பிஐ உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? அதெல்லாம் நம்ம படிக்கணும். எக்ஸ்ட்ரா படிச்சா, அந்த கஷ்டமா கேட்கக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய கொஸ்டினையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட்டு. நீங்க வெறும் இப்ப வந்து மிஸ்டர் ஏவ வந்து ஆர்பிஐ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது டைரக்ட் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் கவர் ஆச்சுன்னா, உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அதே டெப்த்தா கேட்டாக்கல, அது எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இது இல்லாம அவங்க புதுசாவும் கேட்கலாம். பட் யூனிக்கா இதுவரைக்கும் அவங்க கேட்டத வச்சு நான் அந்த டேட்டாவ உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. அப்பாயின்ட்மென்ட் பார்த்தாச்சு. சயன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் 2 ஒண்ணா சேர்த்தே படிச்சுக்கோங்க. சயன்ஸ், டிஃபென்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்சர்சைஸ் நடக்கும். டிஃபென்ஸ்ல சொல்லிடுறேன். ஒரு எக்சர்சைஸ் நடக்கும். அந்த இப்ப வருணா எக்சர்சைஸ். ஓகேங்களா? பிரான்ஸ்ன்னு நெனைக்கிறேன். வருணா எக்சர்சைஸ் பிரான்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 1 வருஷம் பிரான்ஸ்ல நடத்துவாங்க. இன்னொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுல நடத்துவாங்க. ஓகேங்களா? அப்போ இப்ப லேட்டஸ்ட்டா நடந்த இந்த வர்ணா எக்ஸர்சைஸ் உடைய எடிஷன் இது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரீகால் பண்ணல. எடிஷன் என்ன? இப்ப ரீசென்ட்டா நடந்த வர்ணா எக்ஸர்சைஸ் உடைய எடிஷன் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த எடிஷன் நம்பர் இப்ப நான் ஞாபகம் இல்ல எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இத படிச்சு. உதாரணத்துக்கு ஒரு நம்பர் Nன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு முன்னாடி நடந்தது N-1ன்னு இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 30வது எடிஷன்ல ஒரு எக்சர்சைஸ் நடக்குதுன்னா, 29வது எடிஷன் எந்த ஊர்ல நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஒரு டைம் இந்தியாவுல நடக்கும், ஒரு டைம் பிரான்ஸ்ல நடக்கும். முக்கியமா இந்த உலான் பட்டர்ல நடக்கும் இல்லையா? மங்கோலியா எக்சர்சைஸ். உலான் பட்டர்ல நடக்கும். மங்கோலியாவோட எக்சர்சைஸ் உலான் பட்டர். சரிங்களா? அவங்க ஊர்ல ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, மேகாலயால நடத்துவாங்க. உருமேனி, மேகாலயால. இன்னொரு நாள் உலான் பட்டர்ல நடத்துவாங்க. அங்க மங்கோலியா கூட சேர்ந்து நம்ம நடத்தக்கூடிய எக்சர்சைஸ். இதெல்லாம் எனக்கு ஆப்ஷன பார்த்தா அந்த எக்சர்சைஸ் நேம் ஞாபகம் வந்துரும். எனக்கு கரெக்ட்டா இப்போ ரீகால் பண்ண முடியல. அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒரு டைம் அவங்க ஊர்ல, ஒரு டைம் நம்ம ஊர்ல நடக்கும். எத்தனாவது எடிஷன், எந்த ஊர்ல நடந்துச்சு, அது வந்து ஏர் எக்சர்சைஸா, நாவல் எக்சர்சைஸா, மிலிட்டரி எக்சர்சைஸா, இல்ல ஆல் இன் ஒன் எக்சர்சைஸா
அப்படிங்கிறத டிஃபென்ஸ். அந்த மாரி அவங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பேட்ரோல் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு பேர் இருக்கும். முக்கியமா ஏர் எக்ஸைஸா, நாவல் எக்ஸைஸா, மிலிட்டரி எக்ஸைஸா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு 2 கண்ட்ரியோட ஆர்மி ஒரு எக்ஸைஸ் மெயின்டெயின் பண்றாங்க நடத்துறாங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரிக்கு அந்த எக்ஸைஸ் நடுவுல நடக்குது, இல்லன்னா எந்த இடத்துல நடந்துச்சுன்னா அது டைரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அதுவே ஏர் எக்ஸைஸ் ஏரா, நாவலா இல்ல மிலிட்டரி பேஸ்டான்னு கேட்டா லைட்டா உள்ள போறாங்கன்னு அர்த்தம். அதே எத்தனாவது எடிஷன், இந்த எடிஷன விட்டு இதுக்கு முன்னாடி எடிஷன் இல்ல அடுத்த எடிஷன் எங்க நடக்க போகுது, அந்த மாரி கேட்டாங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் டெப்த் கொஸ்டினா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்ப எக்ஸைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனாவது எடிஷன், எந்த கண்ட்ரிக்கு எந்த கண்ட்ரிக்கும், அது ஏர் எக்ஸைஸா, நேவி எக்ஸைஸா, மிலிட்டரி எக்ஸைஸா, ஆ நம்ம ஊர்லேருந்து எந்த கப்பல் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, அப்படி இல்லன்னா எதான ஒரு கப்பல டீகமிஷன் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கம்பெனி மூலியமா அந்த கப்பல வந்து உற்பத்தி பண்ணாங்க, மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபேமஸான ஒரு இந்தியன் நாவல் ஷிப் ஐஎன்எஸ் ரிலீஸ் இது பண்ணாங்க. டீகமிஷன் பண்ணாங்க. அது எந்த கம்பெனி மூலியமா லான்ச் பண்ணது? எதுன்னா உதாரணத்துக்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இருக்கும். அது மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நெறைய கம்பெனிஸ் இருக்கு. எல்&டி கூட இந்த மாரி வேல பார்ப்பாங்க. கொல்கத்தாவுல டக்குன்னு வரமாட்டேங்குது பாருங்க. கொல்கத்தாவுல ஒரு ஃபேமஸான கம்பெனி இருக்கும். கார்டன்ஸ் பில்டர்ஸ் ஏதோ ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க இந்த மாரி நெறைய கப்பல் ரெடி பண்ணி குடுத்துருப்பாங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இந்த மாரி நெறைய இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த கப்பல யாரு ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். டீகமிஷன் ஆன இடம், அந்த கப்பல டீகமிஷன் பண்ண இடத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஒரு எக்சர்சைஸ் நடக்குதுன்னா எந்த கண்ட்ரிக்கு நடுவுல எந்த ஊரு, அந்த என்ன எக்சர்சைஸ், என்ன டைப் ஆஃப் எக்சர்சைஸ் எல்லாம் பார்த்துக்கணும் டிஃபென்ஸ்ல. இதே சயன்ஸ் அண்ட் டெக்னா ஒரு இன்னோவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த டிஃபென்ஸ்க்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோ, அதே மாரி நீங்க அத பண்ணணும். சயின்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஒரு புதிய கண்டுபிடிப்பு எதனா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல ஐஐடி நியூஸஸ் எல்லாம் அந்த சயின்ஸ்ல வந்துரும். எதனா ஒண்ணு. இப்போ ஒரு சோலார் பார்க்கோ, இல்ல ஏதோ ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்கன்னா, அது வந்து ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு பாம்பே, இல்லன்னா கராக்பூர், ஏதோ ஒரு ஐஐடி, ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஐஐடி எந்த கம்பெனி கூட, இல்ல எந்த கவர்ன்மெண்ட் கூட சேர்ந்து, உதாரணத்துக்கு ராஜஸ்தான்ல நடத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஐஐடி மெட்ராஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்ட செஞ்சு குடுப்பாங்க. தமிழ்நாட்ல செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஐஐடி பாம்பேயோ, ஐஐடி கான்பூரோ வந்து அத லீடா எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ட செஞ்சு குடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்ல நடக்குது அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அதுக்கு பண்ணியிருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி டை அப் பண்ணி ரிசர்ச் அண்ட் கொலாபரேஷனுக்காக இருப்பாங்க. சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த சயன்ஸ் ப்ராஜெக்ட்ட எந்த ஐஐடியோ, இல்ல காலேஜோ, இல்ல வேற கம்பெனிஸோ, இல்ல வேற கண்ட்ரி கூட நடக்கும். நெறைய கண்ட்ரி கூட. இப்ப இஸ்ரேல் கூடலாம் வாட்டருக்கெல்லாம் நம்ம இஸ்ரேல் கூட டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் கூட கேட்டாங்க ஒரு சில டைம்ல. அப்ப அத நம்ம பார்த்துக்கணும். அயான் டேம கூட கேட்டிருந்தாங்க ஒரு டைமு ஆர்ஆர்பில. ஓகே. டிஃபென்ஸ். சயன்ஸ், டிஃபென்ஸ் இந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். யார் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னு படிக்கணும் சயன்ஸ்ல. டிஃபென்ஸ்ல நான் சொன்னேன் ஆல்ரெடி. அவார்ட்ஸ் அண்ட் சப்மிட். இது வந்து நீங்க அந்த மந்த்லி ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூல்லையோ, இல்ல அஃபேர்ஸ் ஃப்ளோலயோ பாக்கெட் பிடிஎஃப், வீக்லி பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. ஒரு அவார்டு யாருக்கு குடுக்குறாங்க? எத்தன பேருக்கு அவார்டு குடுத்தாங்க? பெரிய அவார்ட் நெறைய பேர் 150 பேர் 120 பேர், 110 பேர்ன்னு குடுப்பாங்க ஒரு சில அவார்ட்ஸ் எல்லாம். எத்தன பேருக்கு குடுத்தாங்க? என்ன ஃபீல்டு? யாரு குடுத்தாங்க? பிரசிடென்ட் குடுத்தாங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இல்ல வேற யாருனா குடுத்துருப்பாங்க. அது யாரு குடுத்தாங்க அவார்டு அப்படிங்கிற மாரி நெறைய அவார்ட்ஸ் குடுத்துருந்தா. இல்ல ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவல்னு ஒண்ணு வைப்பாங்க. அதெல்லாம் கேட்டுருந்தாங்க. அப்பலாம் முன்னலாம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் நடக்கும். டைம் எங்கேயோ போச்சு. ஓகே. ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ல ஓவரால் வின்னர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்தியா சார்பா ஒருத்தர் வின்னர் இருப்பாரு. இந்தியன் அந்த படம் எந்த படத்துக்கு அந்த அவார்டு கிடைக்குது, அந்த படத்தோட டைரக்டர் யாரு, ஹீரோ யாரு அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதே மாரி யூனிக்கான அவார்டு, இந்த ஆஸ்கர் அவார்டு, அப்புறம் இந்த என்ன அவார்டு இது பீஸ் எல்லாம் வரும் இல்லையா? நோபல் பிரைஸ். இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அக்டோபர் மாசம் தான் நோபல் பிரைஸ் தருவாங்க. அந்த நோபல் பிரைஸ் சயின்ஸு,
மெடிசின் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா? சயின்ஸுக்கு வரும். அப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு வரும், கெமிஸ்ட்ரிக்கு வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரும். கண்டிப்பா ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. நெறைய அப்கமிங் எக்ஸாம்ல எங்கேயாச்சும் 2, 3 எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. அப்ப இந்த மாரி அவார்ட்ஸு நம்ம படிச்சுக்கணும். இல்லன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எதனா அவார்ட் குடுத்துருப்பாங்க. அந்த அவார்ட் எந்த ஃபீல்டுல குடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. சம்மிட்ஸ் கொஞ்சம் வேகமா போலாம். சம்மிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்மிட்டு எந்த ஊர்ல நடந்துச்சு, அதில பார்ட்டிசிபேட் பண்ணது யாரு? இந்தியா சார்பா அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்ப எஸ்சிஓ சம்மிட் எங்க நடந்துச்சு? எஸ்சிஓ சம்மிட் எங்க நடந்துச்சு? சைனாவுல நடந்துச்சு. நம்ம மோடியே போய் அங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாரா? அதே சைனாவிலேயே வேற சில சம்மிட் நடந்திருக்கும். அப்போ வந்து ஜெய்சங்கர் போயிருப்பாரு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரிக்ஸ் சம்மிட் இருக்கு. அப்ப பிரிக்ஸ் சம்மிட்டு இப்ப உதாரணத்துக்கு எஸ்சிஓன்னு வச்சுக்கங்களேன். இல்ல பிரிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இதுல எந்த ஒரு காமனா பிரிக்ஸ் சம்மிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எத்தனாவது எடிஷன் பார்த்துக்கோங்க. இதுலயே டூரிசம்க்கு தனியா இருக்கும். ஓகேவா? ஃபைனான்ஸுக்கு தனியா இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சம்மிட் வைப்பாங்க. இந்த பிரிக்ஸ்ல, எஸ்சிஓலலாம். அப்ப அதுல யார் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? இப்ப டூரிசம்னா டைரக்ட்டா நம்ம டூரிசம் மினிஸ்டர் தான் அங்க போயிருப்பார்ன்னு கிடையாது. அதுக்குன்னு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பார் இல்லையா? அவரு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அத தான் நீங்க உறுத்தலா தெளிவா படிச்சுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் போய் அட்டெண்ட் பண்ணியிருந்தா. இப்ப அ இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஒருத்தர் இருப்பாரு. அவரு போய் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப எஜுகேஷனுக்கு ஒரு சம்மிட் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இன்டர்நேஷனல் லெவல்ல. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வேற வேலையா எங்கேயோ போயிருக்காரு. இல்ல அவரால போக முடியல அப்படின்னா, அதுக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு போய் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம மொத்தமா இந்த பிரிக்ஸ் எஜுகேஷன் சம்மிட்னா நம்ம மினிஸ்ட்ரி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட்டா கேட்கறாங்க. நெறைய டைம்ல கேட்கறாங்க. ஆனா, எங்கேயான ஒரு எக்செப்ஷன் கேஸ்ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நெறைய இடத்துல அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் யூனியன் மினிஸ்டருக்கு பதிலா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் போயிருந்தா, கண்டிப்பா அத ஞாபகம் பண்ணி அவங்க பேர கரெக்ட்டா எழுதணும். இந்த சம்மிட்ல இருக்கக்கூடியது முக்கியமா அவங்க இதெல்லாம் டெப்த்தா கேட்குவாங்க. எப்பயாவது ஒரு டைம் தான். ஆனா, அந்த சம்மிட் எந்த ஊர்ல நடந்துச்சுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இந்தியா சார்பா யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சுதுங்களா? இனிமேல் அதுக்கு தகுந்த மாரி நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவைலபிளா இல்லாதம்போது, மேக்ஸிமம் நம்ம ஜெய்சங்கர் அந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய சம்மிட்ஸ அது நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. நெறைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் வந்திருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? அப்போ அவார்ட்ஸ் அண்ட் சம்மிட்ஸ் பார்த்தாச்சு. இப்ப அதர் டாபிக்ஸ். இப்ப இவ்வளோ நேரம் பார்த்தது, இதெல்லாம் டாப் பிரையாரிட்டி. இது செகண்டரி பிரையாரிட்டி. இப்ப அதர் மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ். டேஸ், ஆர்பிச்சுரிஸ் அது இல்லாம என்விரான்மென்டிஸ் இது மாரி இன்னும் நான் விட்ட டாபிக்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எக்ஸாம்ல வந்தா வரும், வராக்காட்டியும் போகும். நம்மளால சொல்ல முடியாது. எப்படி இந்த டேஸும், ஆர்பிச்சுரிஸும் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னா, 100% சொல்ல முடியாது. டேஸுக்கு நெறைய டேஸ். 1 மாசத்துக்கு மட்டும் 35 இருக்கும். 6 மாசத்துக்குன்னா 180 நியூஸ் வந்து டேஸ்க்குன்னு நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். எல்லா டேஸும் நீங்க படிக்கணும்னா குறைஞ்சது. ஆர்பிச்சுரிஸ்னா அது கேட்டா கேட்பாங்க, கேட்காமயும் போயிருவாங்க. ஆர்பிச்சுரிஸ் மட்டும் நீங்க படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, மேலோட்டமா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஆர்பிச்சுரிஸ மேலோட்டமா படிச்சுக்கோங்க. அவங்க என்ன ஃபீல்டு, என்ன ஸ்டேட்டு அத மட்டும் பார்த்துக்கோங்க. இல்ல நீங்க டைம் இருந்தா டெப்த்தா படிங்க. நான் அது வேணான்னே சொல்ல மாட்டேன். அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க, என்ன சாதனை அதெல்லாம் டைம் இருக்கிறவங்க படிங்க. டைம் இல்லாதவங்க மேலே இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கெல்லாம் ப்ரையாரிட்டி குடுத்துட்டு, இதில வந்து என்ன ஏதுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில கான்ட்ரிபியூஷன் அதிகம். இதில 1 மார்க் தான் வரும் கேட்டா. அதுவே 10 எக்ஸாம் நடந்தா ஒரு 2, 3 எக்ஸாம் தான் கேட்பாங்க. டேஸ் டேஸ் கேட்கறாங்க. எக்ஸாம் ஹால்ல ஒரு 50% கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அவங்க தீம்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? தீம்ஸ கேட்கறாங்க. இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்படின்னு ஒரு டே இருக்கு. யார ரிமெம்பர் பண்ணி இந்த டாக்டர் டே கொண்டு வராங்க? ஓகேங்களா? இப்ப டீச்சர்ஸ் டே ராதாகிருஷ்ணன் அவருடைய நினைவா வந்து கொண்டாடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு டே யாருடைய நினைவா கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் இருக்குன்னா, அத பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டே என்னைக்கு வருது? அதுக்கப்புறம் அதோடைய தீம்ஸ் என்ன? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டேஸ்ல இம்பார்ட்டன்ட்டான டேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்ஸ்க்குன்னு புதுசா ஒரு டே கொண்டு வந்தாங்க. அதே மாரி ஒரு புது டேட் அந்த ஸ்டார்ட் அப்புக்குன்னே கொண்டு வந்ததுனால, அது எக்ஸாம்ல அந்த டைம்ல உடனே கேட்பாங்க. கம்பல்சரியா கேட்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த வருஷம்
இந்த மாதம் இல்லை போன மாதம் இந்த 6 மாதத்தில் எதானா ஒரு டேட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டை பற்றி ஏ டு செட் படிச்சுட்டு போயிருங்க. அது எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை எப்போயுமே வருஷம் வருஷம் வரக்கூடிய டேட்ஸ் நிறையா இருக்கும். இந்த என்விரான்மெண்டல் டே, இப்போ இந்த டாக்டர்ஸ் டே, நர்ஸு டே, இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸும் வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க. அதுக்கு என்னென்னா நீங்கள் அந்த டேட் என்ன, யார் நினைவாக, அது எதனா குறிப்பிட்ட டே பர்சன் நினைவாக இருந்தால் நம்ம சோர்ஸ்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடைய தீம் என்ன, டே என்ன, தீம் என்னன்னு படிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு சில நியூஸஸில் யாரையாச்சும் ஞாபகப்படுத்துறதுக்காக அதை கொண்டாடுவாங்க. அவங்களுடைய பேரை பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ தான் ஒரு டேஸை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி ஏ டு செட் இன்ஃபர்மேஷனை நம்ம லான்ச் முக்கியமாக அது மோடி தான் லான்ச் பண்ணியிருப்பார். நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அதை லான்ச் பண்ணியிருப்பார். அப்போ அது யார் லான்ச் பண்ணாங்கன்றது முதற்கொண்டு தெளிவாக படிச்சிருங்க. புது டேஸ் ஏதாச்சும் வந்தால். இந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நான் இது வரைக்கும் போட்டதில்ல. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் ஆப்டிவ் வித் நான் போட்டிருப்பேன். ஆனால் அது ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இது புரியல அப்படின்னா எகைன் திரும்ப பாருங்கள். இப்போ நான் ஒரு சேனலை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நரிக்கூட்டம் பேங்கிங் எக்ஸ்பர்ட்ஸ், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றியும் பேசிடலாம். ஓவரால் ரிவ்யூ பாருங்கள். ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னா நேஷ்னல் பேங்கிங் ஸ்கீம் ஸ்டேட் நியூஸை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. எய்தர் ஸ்டடி பிடிஎஃப்ல இல்லை உங்களுடைய பாக்கெட் இல்லைனா வீக்லி பிடிஎஃப்ல அப்போ ஸ்லோவில் இல்லை நீங்கள் எதனா ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, அதில் படிச்சுக்கோங்க. இது டெப்த்தாக நல்லா படிச்சுக்கோங்க. டெப்த்தாக படிக்கலாம் கூட குழப்பம் இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக இந்த நேஷ்னல் பேங்கிங் ஸ்டேட் ஸ்கீம்ஸை தெளிவாக குழப்பம் இல்லாமல் படிச்சிருங்க. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, செகண்டரி டாபிக்ஸ், ரேங்கிங் இண்டெக்ஸ், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், சயின்ஸ், டிஃபென்ஸ், அவார்ட், சமிட்ஸ், இதெல்லாம் இப்போ அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன படிக்கணும் அந்த டாப்பிக்னு சொன்னேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலோட்டமாக படிக்கிறதுனா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிருங்க. டெப்த்தாக படிக்கிறது தான் இவ்வளோ நேரம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அதர் டாபிக்ஸ், டேஸ் அண்ட் ஆர்பிட்ரரிஸ், டைம் இருந்தால் படிங்க. அது டேஸ் நான் என்ன சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி. இது நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். இது ஆப்ஷன் பார்த்தா ஞாபகம் வந்துடணும். இது உங்களுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? டைம் அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கக்கூடிய இந்த 33 நாளில் 28 நாள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 நாளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 நாள் என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷனுக்காக. எடுத்த உடனே ஒரே மூட்டை ரிவிஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன மாதம்? அக்டோபர் மாதமா? செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அஃபேர்ஸை படித்து முடிச்சுட்டு ஒரு டைம் ஒரு நாள், இதுக்கு ஒரு 7 நாள் அப்படின்னா அதில் ஒரு நாள் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ஒரு 7 நாள் எடுக்கிறீங்கன்னா 1 டே ஒதுக்கி எகைன் நீங்கள் செப்டம்பர் மந்த்தே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஜூனுக்கோ இல்லை ஜூலைக்கோ மூவ் ஆன் ஆகுங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் ஜூனுக்கு மூவ் ஆகும்போது ஆகஸ்ட்டை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆகஸ்ட் செப்டம்பரை சேர்த்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் மந்த்ஸை அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்க என்ன நடக்கும்னா கடைசியாக இருக்கக்கூடிய 5 நாள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மி டைமில் நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியும். ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் வேணும். இப்போ செப்டம்பர் மாதத்தை படிச்சுட்டு 28 நாள் கழித்து போய் நீங்கள் அடுத்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் படித்த எல்லாமே மறந்துருக்கும். ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதே சைமல்டேனியஸாக இதை ரிவிஷன் பண்ணலாம். இல்லை இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எகைன் இந்த மாதத்தை ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் நியூ மந்த்ஸுக்குள்ளே போகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க படிங்க. மேலோட்டமாக படித்தா கூட நீங்கள் படித்ததை ரீகலெக்ட் பண்ணி எக்ஸாமில் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் படித்ததை அப்போ வேர்ல்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து அக்டோபர் மாதம் படிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த 40 நாளைக்கும் எனக்கு அக்டோபர் மாதம் என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தாக உள்ளே ஏற்றிக்கிட்டே வாங்க. அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதம், நவம்பர், அது ஜூலை, ஆகஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அக்டோபர் உள்ளே வந்ததும் இந்த பருத்தி மூட்டை மாதிரி நம்ம கதை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதுங்க கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அக்டோபர் உள்ளே போச்சா அதோடு சேர்ந்து செப்டம்பர் உள்ளே போகணும். செப்டம்பர் உள்ளே வந்ததும் அக்டோபருக்கு வெளியே போட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் படித்ததை அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் படித்ததை எக்ஸாம் ஹாலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.
கம்மியான சோர்ஸில் கம்மியான கன்டென்ட் படித்தா கூட படித்த கன்டென்ட்டை ரிமெம்பர் பண்ணி எக்ஸாமில் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இருக்கக்கூடிய எல்லா டைமும் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ரீகலெக்ட் பண்ண முடியறதில்ல சுத்தமாக. இந்த இந்த 33 நாளும் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. பட் தவறான ஸ்ட்ராட்டஜி இந்த ரிவிஷன் இல்லாததுனால 33 நாளும் எஃபர்ட் போட்டும் கூட அவங்களால கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியாது. மற்ற செக்ஷன்ல அவங்க கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க அதிகமா. ஏன்னா இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவிஷன் இல்லாம படிக்கிறாங்க, அதிகமாக இதே படிக்கிறாங்கன்ற கேட்டகரியில் இருக்கவங்க மற்ற சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டு அதுலேயும் மார்க் போய் இதுலேயும் கொலாப்ஸ் ஆகிடும். அப்போது இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. இதுக்கு ஒதுக்கின டைமில் பழைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். நமக்கு எல்லாமே முக்கியம். ஒரு சப்ஜெக்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி எக்ஸாமுக்குள்ளே போகக்கூடாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து வராத சப்ஜெக்டை செகண்ட்ரியாக ஆவரேஜ் மார்க் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கும் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு வராத சப்ஜெக்டை மட்டும் அதில் எப்படி நம்ம அந்த மினிமம் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வராதவங்க என்ன பண்ணலாம், இந்த டாபிக்ஸ்லாம் நான் மேலோட்டமாக ஃபஸ்ட்டு எல்லாமே ஈஸி கொஸ்டின் இதில் ஈஸியாக கேட்டால் இது, இந்த டாபிக் ஈஸியாக கேட்டால் இது படிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற இப்போ நீங்கள் வேறு எங்கேனா வீக்காக இருப்பீங்க, ரொம்ப வீக்காக இருப்பீங்க, இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இங்கே ஒரு 3 மார்க் 4 மார்க் டிஃப்ரென்ஸ் காட்டணும். அப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்க வேண்டியிருக்கும். அப்போது இன்டெப்த்தாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? எவ்வளோ படித்தாலும் அதை ரிவிஷன் பண்ணணும். அதுதான் கம்பல்சரி. சரி சரி, நம்ம நரிக்கூட்ட மேக்ஸில் அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அவரும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான். உங்களுக்கு அவர் படித்ததே அவர் சேனலில் ரிவிஷன் பண்ணுவார். ஓகேங்களா? அவர் படித்ததே அவர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் வீடியோவாக எடுத்து போடுவார். நான் அப்சர்வ் பண்ண வரையும் அதுதான். ஓகேங்களா? அவர் வீடியோவை எடுத்து போட்டு அதன் மூலிமா அவர் ரிவிஷன் பண்ணிப்பார். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறாரு. வீடியோ எடுத்து போட்டால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ் எடுத்து போடுவார். அவர் என்னென்னலாம் படிக்கிறாரோ இப்போ மார்க் டெஸ்ட் ஒன்று போட்டார் அப்படின்னா அதோட ஸ்கோர் கார்டை எடுத்து நமக்கு அப்டேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதே மார்க் போட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கோரை வந்து அதில் கம்பேர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அவர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் அப்டேட் பண்ணுவார். மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும்தான் அவர் மேக்ஸிமம் மற்றதும் பண்ணுவார். அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸை அவருடைய ஸ்கோர் கார்டை காட்டுவார். நீங்கள் கம்பேர் பண்ணணும் யாருக்கிட்டனா போய் அதில் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவரும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருப்பாரு. அப்பப்போ போடுவார் சில ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம். அதையும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் பாருங்கள். மற்ற சேனல்ஸ்லாம் பெரிய சேனல்ஸ், சின்ன சேனல்ஸ், நிறைய சேனல்ஸ் இருக்குது. அவங்க சொன்னதையும் பாருங்கள். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவர் சொன்னதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நம்ம அபித் சார் சேனலில் சில பேர் சில கரண்ட் அஃபேர் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சிடபிள்யூஜே, கேஆர்லாஜி, அப்புறம் கைட்லி, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் நம்ம தமிழ்லேயே இருக்குது. இது இல்லாமல் நார்த் இந்தியன் சேனல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லா சேனல்லையும் போய் பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த வீடியோ பார்க்குறீங்க. இப்போ 53 நிமிஷம் இவ்வளோ நேரம் பார்த்ததுலேருந்து நீங்கள் என்ன அவுட்புட் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் 53 நிமிஷத்தோடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இன்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுடைய ஸ்டடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ என்கிட்டேருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுருப்பீங்க. அது மாதிரி மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து இவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, அதெல்லாம் எந்த மாதிரி படிச்சிருந்தா அது கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு எப்படி ஒப்பீனியன் இல்லை நான் அப்சர்வ் பண்ணது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு ஐ பட்டனை அழுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்கும் தரமான ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் பார்த்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் என் ஸ்க்ரீனில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அஃபேர்ஸ் 12 உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணால் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.